இந்த மாதிரி பழைய சேலையில் ட்ரெண்டிங்கில் போகிற மாதிரி ஒரு கவுன் தைக்கலாமா? இந்த சேலையில் இந்த மாதிரி முந்தியில் மட்டும் டிசைன் இருந்தது, அதை மட்டும் நான் இப்போது கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்பயும் போல் உங்கள் கழுத்து, முன் கழுத்து, பின் கழுத்து என்ன வெட்டுவீங்களோ அதை வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் முந்தியை வெட்டி வச்சேன்ல, அது கரெக்டாக ஒரு 24 இன்ச்சுக்கு நான் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அதே ரெட்டையாக கட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா 2 பீஸ் வருது, 1 2 சரியா? இப்போ நம்ம முன் பக்கத்தை கழுத்தை எப்பயும் போல் ஃபினிஷ் பண்ணி சுற்றி தையல் போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போது அதை ரெட்டையாக மடிச்சுட்டு சென்டராக நம்ம ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இது ரொம்ப முக்கியம், சரியா? நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம முந்தியை கட் பண்ணோம்ல, அதில் ஒரு பக்கம் மட்டும் பிசுறு இருக்கும், அதை பிசுரை மடித்து அடிச்சுட்டு நம்ம அந்த சென்டர்லேருந்து குட்டி குட்டி ப்ளீட்டாக வச்சு நம்ம இதை நம்ம முந்தியை ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ப்ளீட் வச்சுக்கிட்டு அந்த சென்டர்லேருந்து இப்படி வச்சுட்டு அதை அப்படியே மேலே தூக்கி போடணும். இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில். அதை அப்படியே நம்ம தச்சுக்க போகிறோம். மொத்தம் நம்ம 2 பீஸ் கட் பண்ணோம் முந்தியில், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பீஸ் அதே சென்ட்ரல் தையல் வச்சு திருப்பி போட்டு அப்படியேவும் தையல் போட்டுக்க போகிறோம். அந்த சென்டரை மார்க் பண்ணதில் நம்ம ஓரம் அடிச்சுக்கிட்டோம், அப்படின்னா தான் பிசுறு வராது. வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் தைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண சர்க்கிள் கட்டிங், பேனல் கட்டிங், நீங்கள் என்ன ரெடி பண்ணீங்களோ அதுக்கு மேலே அப்படியே நீங்கள் தச்சு விட்ருங்க. தச்சு விட்டுட்டு நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது பாருங்கள் சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எப்பயும் போல் தச்சுட்டு இந்த முந்தி பகுதியை மட்டும் குட்டி குட்டி பிரில் வச்சு ஓவர் கோட் மாதிரி இருக்கும், கீழே மட்டும் இருக்கும். எப்படி இருக்குது இது புதுசாக ட்ரெண்டிங்கில் போதில் அந்த மாதிரி ஓவராலாக எப்படி இருக்குது பாருங்கள். பொஃப் கை வச்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரெண்டிங்கில் போகிற மாதிரி கவுன் தச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. கலருக்கும் அந்த பார்டர் கோல்டன் கலருக்கும் அவ்வளோ எடுப்பாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.